நேர்காணலுக்காக அண்ணா அறிவாலயம் வந்திருக்கிறார் 3 முறை முதல்வராக இருந்த ஓ பன்னீர்செல்வம். அண்மை செய்தியை பார்க்கிறோம். ஓ பன்னீர்செல்வத்திடம் நேர்காணல் நடத்துகிறார் முதல்வரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின். தேனி மாவட்டம் போடி தொகுதியில் போட்டியிட விருப்ப மனு தாக்கல் செய்திருக்கிறார் ஓ பன்னீர்செல்வம். இந்நிலையில் இன்று நேர்காணல் நடைபெறுகிறது. அவரிடம் நேர்காணல் நடத்துகிறார் முதலமைச்சர் மற்றும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ரமேஷ். ரமேஷ், என்ன விவரம்? 2026 சட்டமன்ற தேர்தலில் போடி நாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்காக 20க்கும் மேற்பட்டோர் திமுகவில் மனு செய்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் ஓ பன்னீர்செல்வம் தற்போது அறிவாலயம் வந்திருக்கிறார். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலின் போது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான நேர்காணலில் தலைமை பொறுப்பில் இருந்தவர் ஓபிஎஸ். அதாவது மற்ற அதிமுகவினர் நேர்காணல் செய்த ஓபிஎஸ் தற்போது தன்னுடைய ஒரு தொகுதிக்காக நேர்காணலில் பங்கேற்க வந்திருக்கிறார். குறிப்பாக இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமா பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் எம்எல்ஏவாக இருக்கிறார் ஓபிஎஸ் போடி நாயக்கனூர் தொகுதியில். போடி நாயக்கனூர் தொகுதியில் கடந்த 21 சட்டமன்ற தேர்தலில் லட்சுமணன் என்ற திமுக வேட்பாளரை தோற்கடித்தார். அதே தோற்கடித்த லட்சுமணனும் தற்போது போடி தொகுதியில் போட்டியிடுவதற்காக வந்திருக்கிறார். அதே போல எதிரும் புதிருமாக இருந்த தங்கத்தமிழ் செல்வன் ஓபிஎஸ்க்கு ஆதரவாக அண்ணா அறிவாலயம் வந்திருக்கிறார். அரசியலில் என்ன வேணாலும் நடக்கலாம் என்பதற்கான உதாரணமாக தான் இது இருக்கிறது.